ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் ஆன்மீகம் நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா 2025 இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சி ஆகிற சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா உச்ச நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்குது. அப்ப நம்ம சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அது இல்லாம குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த மாதத்துல உருவாகுது. சரி, இந்த அமைப்பு என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது அப்படின்னா, சுக்கிரன் எடுத்துக்கிட்டாலே பணப்புழக்கம், கணவன் மனைவி ஒற்றுமை, அது மட்டும் இல்லாம குடும்பத்தின் மகிழ்ச்சி, ஆடை ஆபரணங்கள், கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், உணவு பிரியர்கள், இனிப்பான உணவுகள், அது மட்டும் இல்லாம திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையுமே பணத்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவரும் நம்ம சுக்கிர பகவான் தான். இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா வருடத்துல ஒரு முறை உச்ச நிலையை அடைவார். உச்ச நிலையை அடைபவர் இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கு. அவர் மீன ராசியில உச்சநிலை அடைகிறது மட்டும் இல்லாம அந்த மீனராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானோட பரிவர்த்தனை யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு. வாங்க இப்போ உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான யோக அமைப்புகள் இருக்கு, அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத விரிவா நம்ம பார்த்திடலாம். தனுசு ராசி காலச்சக்கரத்தின் 9வது ராசியான தனுசு ராசி, குருவோட ஆதிக்கம் முழுமையாக நிறைந்துள்ள இந்த தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சுக்கிர பெயர்ச்சி உச்சம் பெற்ற சுக்கிரன் என்ன மாதிரி பலன்களை தரப்போறாரு அப்படிங்கிறத விரிவா பார்க்க போறோம். தனுசு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துலதான் சுக்கிரன் உச்சம் பெற போறாரு. அதுவும் மீன ராசியில உச்சம் பெற போறார். அதுவும் ராகுவோட சேர்ந்து உச்சம் பெற போறார். யாரு? யோகக்காரகன், திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவனோடு சேர்ந்து அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. அப்ப களத்திரக்காரகன், யோகக்காரகன், திடீர் அதிர்ஷ்டக்காரகன்னா சுக்கிரன் வர்றாரு. இந்த யோகக்காரகன் அப்படின்னா ராகு வர்றாரு. இவங்க 2 பேரும் ஒன்னா இணையக்கூடிய ஒரு இடம். 4ஆம் இடத்துல அப்படி என்ன யோகம் கிடைக்க போகுது எனக்கு? ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரே அப்படின்னா இப்பதான் ஒரு நல்ல விஷயமே நடக்க இருக்குது. என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சாலும் பரிவர்த்தனை யோகம் கிடைக்குது. 4-6 பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது சூப்பரா அமையும். அப்ப பரிவர்த்தனை யோகம் அமைகிறது மட்டும் இல்லாம சுக்கிரன் ராகுவோட சேர்ந்து உச்ச பலத்தோட இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை. இன்னொரு பக்கத்துல இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது 11க்கு அதிபதி. அதாவது உழைப்பில்லாத வருமானம் வரக்கூடியது, எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறது, நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் நிறைவேறது, இப்படிப்பட்ட விஷயத்துக்கும் அதிபதியா இருக்கிறார். அப்ப இந்த காலகட்டத்துல நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படின்னா, இந்த காலகட்டம் 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். நல்ல ஒரு யோகத்தை தான் கொடுக்குறாரு. என்ன மாதிரி யோகத்தை கொடுக்குறாருன்னா, பணப்புழக்கத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துவார். பொருள் சேர்க்கையை கொடுப்பார். ஒரு இடத்தை வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனங்களை வாங்குறது, குடும்ப உறுப்பினருக்கு ஆடை ஆபரணங்களை வாங்கி கொடுக்கறது, ஆமா குழந்தைங்க கேட்டதெல்லாம் செய்யறது, இனிப்பான விஷயங்கள், இனிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது, ஆமா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்க இருக்குது. இவை அனைத்தும் நடக்கிற விஷயம்தான். அது மட்டும் இல்லாம 4ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த ராகுவோட சேர்ந்து இருக்கதும் குரு பரிவர்த்தனை ஆகுறதுனால உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில் நேர்மை, வேலையில ஒரு நேர்மை, நடந்து கொண்டதுல ஒரு கண்ணியம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். இதெல்லாம் நடக்குது. எப்ப அப்படின்னா இந்த சுக்கிர பயிற்சிக்கு பிறகு தொடர்ச்சியா இதான் நடக்க போகுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஏதாவது வேற எதுவும் சிக்கல்கள் இருக்குதா அப்படின்னா,
இந்த 6ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ல் வந்து பரிவர்த்தனை செய்யறதுனால இந்த நோய் நொடி, கடன் பிரச்சனைகள் இதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் தீர்வு கிடைக்குது. ஏற்கனவே ஒரு பெரிய கடன் இருக்கு, அதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம வந்து வரவு வைக்க முடியும், இங்கிட்ட வருமானம் வரும். அதே பார்த்தீங்கன்னா நோய் நொடி, ஏதேனும் உடல் உபாதை நோய் நொடிகள் இருக்குது அப்படின்னா அது நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த பரிவர்த்தனையால ஏற்படுது. அது எங்க போனா நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடக்குது. அப்புறம் இன்னொரு விஷயமும் நடக்குது, கடன் வாங்கி சொத்துக்கள் சேர்க்கிறது. திடீர்னு ஒரு இடம் அமைகிறது, ஒரு வீடு அமைகிறது, ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கல, டக்குன்னு அந்த வண்டி நமக்கு பிடிச்ச மாதிரி வண்டி அமைகிறது. ஆமா, நினைத்த விஷயங்கள், அதாவது நமக்கு நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. கடன் வாங்கி சொத்து வாங்குறது, கடன் வாங்கி அசட்டை உருவாக்குறது அப்படிங்கிறது மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்குது. பயணத்தால லாபம் இருக்குது. தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்த பயணத்தால நல்ல லாபம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து குழந்தைகள்லாம் படிப்புக்காக வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் போகலாம். உயர்கல்வி, மேற்கல்வி படிக்கிறதுக்கெல்லாம் வெளிநாடு போகக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு. அப்ப இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா உங்க பிசினஸ்ல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும், தொழில முன்னேற்றம் இருக்கும், ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்க இந்த காலகட்டத்துல அனுபவம் செய்யலாம். அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியால ஏற்படும். பணவரவு, தனவரவு, அது மட்டும் இல்லாம எங்க பார்த்தாலும் உங்களை மதிக்கிறது, மதிப்பு மரியாதை அதிகரிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. அனைத்து தேவைகளும் நிறைவேறும். உங்களுடைய அனைத்து தேவைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவும் நல்ல சூழ்நிலையாகவும் இந்த அமைப்பு இருக்குது. இப்ப வருடத்துல ஒரு முறைதான் சுக்கிரன் வந்து உச்சமடைவார். ஒரு முறைதான் உச்சமடைவார், ஏன்னா அவர் மாதக்கோள். அதே நேரத்துல இந்த வருடம் நீண்ட நாட்களுக்கு பிறகு, பல வருடங்களுக்கு பிறகு நகர்ந்திருக்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா குரு சுக்கிரன் பரிவர்த்தனை நடக்கிறது தான். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அப்படிங்கிறது தான் இங்க விஷயமா இருக்கு, ஒரு அற்புதமான விஷயமா இருக்குது. ஆனா ஏற்கனவே சுக்கிரன் கூட இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது 2 பேருக்கும் சூப்பர் காம்பினேஷன். 2 பேருமே நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர்கள் தான். திடீர் பணவரவை, திடீர்னு நடக்கக்கூடிய அனைத்துக்குமே அவங்க தான் அதிபதியா இருக்காங்க நல்ல விஷயங்களுக்கு. ஏன்னா சுபகிரகம் உச்சநிலை பெற்றிருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ராகுன்னு பயப்பட வேண்டியது, ஏன்னா சுபகிரகமான சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு, முழு பலத்துல நிற்கிறார். அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய, இப்ப சொன்ன விஷயங்கள்ல எது உங்களுக்கு நடக்கும், எது உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது, ஆமா அது இப்ப எதை நம்ம பயன்படுத்திக்கலாம். தொழில் சார்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை பெறலாமா, இல்லை விளையாட்டுத்துறையில நமக்கு வரக்கூடிய விஷயத்த பார்க்கலாமா, இல்லை கலைத்துறையில நம்ம முன்னேறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கா, எதுல பணம், பொருள், செல்வாக்கு, புகழ், கௌரவம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதற்கான முயற்சிகள்ல நீங்க ஈடுபடுங்க. வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம். ஆமா, நிறைய பேருக்கு கடனை வாங்கி ஒரு சொத்து, வீடு, இடம், பூமி அப்படின்னு அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு. ஒரு சுகபோகமான வாழ்க்கைக்கு ஒரு திட்டமிட்ட பிளானோட இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியான தசாபத்தி அமைப்பு நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க உறுதியா ஜெயிப்பீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, நல்ல சூழ்நிலை இந்த கிரக மாற்றத்தாலையும் பரிவர்த்தனையாலையும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம். ரைட்டு, இப்போ உங்க ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்க போறோம். உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரமே மூல நட்சத்திரம் தாங்க. மூல நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேது பகவானோட ஆதிக்கம் அதிகமா இருக்குது. ஆனா இந்த காலகட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னா சுக்கிரனோட பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம்
ராகு சுக்கிரன் பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயத்தால இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றம் காணப்படுறீங்க, திடீர் அதிர்ஷ்டத்தை காணப்படுறீங்க. அதுவும் வேலை தொழில் சம்பந்தமா ஒப்பந்தங்களுக்காக இடமாற்றம், வேலை, அதாவது பயணம் செய்கிறீங்க அப்படின்னா அது வெற்றிகரமாக லாபகமாக முடியக்கூடிய ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, வேற பூராட நட்சத்திரம், 2வது நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது இவங்களுக்கு ரொம்ப சூப்பர். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றங்கள் செஞ்சுக்கணும், தொழிலை மாற்றி செய்யணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பயணம் செய்கிறது, படிப்புக்காக குழந்தைகளை வெளிநாடு அமைப்பு அனுப்புறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அசட்டுக்களை, சொந்தமாக ஒரு அசட்டு சொத்தை உருவாக்குறது, அதுலேயும் குறிப்பாக வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை, அதே போல் பார்த்தீங்கன்னா மற்றவர்களோட உதவி அப்படிங்கிறது தக்க தருணத்தில் கிடைக்கும், சரியான ரைட் டைமில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அடுத்து உத்திராட நட்சத்திரம். இதுலேயும் கொஞ்சம் கௌரவம், அந்தஸ்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது உண்டு. மற்றவங்களோட பிரச்சனையை எடுத்து அதில் சரியாக நிர்வாகம் செய்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அருமையாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு பிரகாசமான ஒரு விஷயம் இருக்குது. இருந்தாலும் முயற்சிகள் பலிதமாகும். உங்களோட முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பலிதமாகுது. குடும்பத்தில் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்குது. அதுலேயும் கமிஷன் தொழிலில் இருக்கிறவங்க நல்லா ஜெயிக்க போறீங்க. அரசு ஒப்பந்தக்காரர்கள், கான்ட்ராக்டர்ஸ்க்கெல்லாம் நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் எந்த தொழில் அமைப்புகளில் இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழிலில் ஒரு திடீர் முன்னேற்றத்தை காணலாம், திடீர் முயற்சி முன்னேற்றத்தை காணலாம், வெற்றி பெறக்கூடிய நல்ல சூழ்நிலை அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கானது தான், அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. அப்போ என்னன்னா, இந்த சுக்கிர பயிற்சியை எந்த விதத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளை பார்த்துட்டு இந்த எந்த செக்டாரில் நீங்கள் இருக்கீங்களோ அது சார்ந்த முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் பலிதமாகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. தசாபுத்தியை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.